எக்ஸசைஸ் 1.1ல் 15th சம் இருக்குல்ல, அது வந்து கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரிப்டோகிராஃபி அப்படின்னா நம்ம வந்து மெசேஜ் பண்ணுறோம்ல, அந்த மெசேஜ் பண்ணுறத எப்படி கன்வெர்ட் ஆகி எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம சென்டர் அப்படின்னா நம்ம அனுப்புகிறவன், சென்டர் நம்ம, அவங்க வந்து ரிசீவர் அப்படின்றவங்க. ரிசீவர்னா வாங்குறவங்க. சீத்தை அப்படி போட்டிருக்கேன். சரி, இதில் ஒரு வேர்டு கொடுக்குறேன், அது எப்படி ப்ராசஸ் ஆகி இடையில எதுவும் ப்ராசஸ் நடக்கும், அதில் வந்து அவுட்புட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக போய் அந்த இது கிடைக்கும், என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு யோசிக்கணும். இப்போ நான் ஒரு சும்மா நானாக ஒரு வேர்டு எழுதுகிறேன், அது அங்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். டோரான்னு எழுதுகிறேன், சும்மா டோரான்னு எழுதிட்டோம்னா இந்த சென்டர் அனுப்புகிற மெசேஜ் இதை வந்து எப்படி மேட்ரிக்ஸுக்கு மாற்றுறோம் அப்படின்னு பாரு. ஏபிசிடி அப்படின்னு எழுதுறோம்ல, ஏபிசிடி அப்படி 1 2 3 இப்படி நம்பர் கொடுக்குறோம். டேய் கவனி, நம்பர் கொடுக்கையில் டீன்றது 4வது எழுத்தா வருது. சரி, டீன்றது 4வது எழுத்து. தம்பி கவனிடா, கிரிப்டோகிராஃபின்றது மறந்துடாத, கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்றது CRYPTOGRAPHY, கிரிப்டோகிராஃபி அப்படின்றது மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணி எப்படி ரிசீவ் பண்ணுறது. நம்மளுக்கு நான் அனுப்புறது வந்து உனக்கு போகணும், இடையில யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தா நம்பர்ஸ் தான் தெரியும் அது எப்படி அங்கே போய் ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு. டீன்றது 4ன்றத அந்த நம்பரு, ஓன்றது எத்தனை இடத்துல இருக்குன்னு பாரு, டக்குன்னு சொல்லுவாங்க. ஏபிசிடி எண்ணி டக்குன்னு ஓ இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லு. அதே மாதிரி ஆர் என்ன ஒரு ஏ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துடும், தெரியும் உனக்கு. அதே மாதிரி சொல்லு பார்ப்போம். ஓன்றது என்னது? 15ஆ? சரி, ஆறுன்னா என்னடாமா? 17ஆ? சரி, இங்கே பாரு, 18ஆ? சரி, ஏன்றது 1. இது 2 மேட்ரிக்ஸாக பிரிக்கிறேன். 4 15 அப்படின்னு ஒன்று, 8 1 அப்படின்னு பிரிக்கிறேன். 18 1 அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்க, அந்த வார்த்தைக்குள்ளதான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அப்படி இதில் ஒரு மேட்ரிக்ஸு நானாக மல்டிப்ளை பண்ணுறேன். இது ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளா எடுத்துக்கிறது தான், உன்னுடைய விருப்பம் தான். 1 2 3 4ன்னு வேணால் எடுத்துக்கோ, சும்மா நானாக எடுத்திருக்கேன் 1 2 3 4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்குது அப்படின்னு பாரு. இது ரோ பை காலமாக பண்ணணும். 1 4s are 4, 15 3s are என்ன வரும்? ஏதாவது ஒரு எலமெண்ட்டை 0 ஆகிக்கிறோமா, கணக்கு ஈஸியாகிறக்காண்டி ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வேணால் என்ன செஞ்சுக்கலாம், 0 ஆகிக்க. 0 ஆக்கிட்டினா கொஞ்சம் ஈஸியாக தெரியும். அதே மாதிரி 4 கூட சிறுசாக ஆக்கிடுவோம், -1 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிக்க. ஏன்னா உன்னுடைய இதுக்காண்டி தான் மல்டிப்ளை பண்ண சிரமம் போடுவ அப்படின்றக்காண்டி தான் நம்ம மாற்றுறோம், வேற ஒன்றும் இல்லை. சரி, 2 ஒரே மேட்ரிக்ஸு மல்டிப்ளை பண்ணுறேன். டோரான்ற வேர்டு கொடுக்குறேன் உள்ள, அது நம்பராக மாறுது. ஒரு மேட்ரிக்ஸ் நானாக மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால என்ன கிடைக்கும் பாரு. 1 4s are 4, 15 0 4 வரும். ஒரு ரோ ஒரு காலம் ஒரு மேட்ரிக்ஸு. அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம். 4 2s are 8 -15, 8 -15 என்னடா தம்பி வரும், -7. சரியான்னு பார்த்துக்க. 8 -15 அப்படின்னா -7. இது ஒரு மேட்ரிக்ஸ். அடுத்து இதில் என்ன ஆகுன்னு பாரு, 18, அது என்ன வரும், 36 -1 என்ன வந்துடும், 35 அப்படின்னு கிடைக்குது. சரியா? இப்போ இதுதான் ப்ராசஸிங் நடக்கிற இடம். இதுதான் ப்ராசஸிங் நடக்கிற இடம். இந்த இது மாதிரி உள்ளே போகுது நம்பரை. நீ இடையில யாராவது மறித்து பார்த்தா இந்த மாதிரி தெரியும். இதை நான் வெளியில் எடுக்க போகிறேன். வெளியில் எடுக்க போகையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா 4 -7 18 35. சாரி, தனித்தனியாக போட்டுக்கோ. 2 மேட்ரிக்ஸ் இந்த இருக்கு, தனித்தனியாக எடுக்கிறேன். இங்கே ப்ராசஸ் நடந்ததை எப்படி தனியாக எடுக்கிறேன்னா, இதோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ நான் வந்து இந்த மேட்ரிக்ஸை சொல்லிடுவேன், அங்கே அவங்க இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இது கண்டுபிடிச்சி அந்த கிடைக்கிற ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணி விட்டுருவாங்க. மல்டிப்ளை பண்ணால் திருப்பி இந்த ஆன்சர் அங்கே வந்து ரிசீவ் ஆயிடும்.
இப்போ நான் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சேன்னா எப்படி கண்டுபிடிப்பிய? முதல்ல 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அப்படித்தானே? அப்போ என்ன வந்துடும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கல, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிப்போம்லடா. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு என்னது அட்ஜிஏ அப்படின்னு தான் கண்டுபிடிப்பிய. அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -1. அப்போ 1/-1 தானே வந்துடும், ரைட்டு. இது ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்ணால் -1 1 -2 0ன்னு வரும். -1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 2 0 என்ன 1 -1. இதைத்தான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1 2 0 -1 இதுதான் இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அவன் கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு கொடுத்ததுக்கு இந்த ஏக்கு, சரியா? இது கொண்டு வர்றேன் கணக்கில். அப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். 1 2 0 -1. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 1 4 சார் 4 0 4 வருது. அடுத்து 4 2 சார் 8 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7 வருது. 1 7 சார் 7. அப்போ என்ன வரும்? 4 ப்ளஸ் 4 2 சார் 8 + 7 15 15. நெக்ஸ்ட்டு 1 8 சார் 18, சரியா? அடுத்து 35 × 0 0, அப்போ 18 வருது. நெக்ஸ்ட்டு 35 18 × 2 36. இது ஒரு 35 × 1 36 - 35 1. அப்போ இதை எடுக்கையில் ஆன்சர் என்ன வரும்னு பாரு. இதில் 4 15 அப்படின்றதுக்கு அதுதான் உன்ட்ட சொன்னது DO அப்படின்ற ஆன்சரு. அடுத்து 18 1க்கு RA அப்படின்னு வருது. அப்போ ரிசீவ் பண்ணுற மெசேஜ் வந்து டோரா அப்படின்னு ரிசீவ் பண்ணுறோம். புரியுதான்னு பார். அப்போ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இதுக்கு பேர் கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறது, சரியா? இது வந்து அன்கோடட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இதுக்கு பேர். இந்த இதை கொடுத்துருக்கேன்ல, இதுக்கு பேர் என்கோடிங் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் பேர் டீகோடிங் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. என்கோடிங் டீகோடிங் சொல்லுவாங்க. இது அன்கோடட்னு சொல்லிட்டேன், இது என்கோடட்னு சொல்கிறேன். என்ன உள்ள கொடுக்குறது, அதை டீகோடட்னா ரிசீவ் பண்ணுறது. இதுதான் என்கோடட் மேட்ரிக்ஸ், அதுதான் டீகோடட் மேட்ரிக்ஸ். இந்த ரோ மேட்ரிக்ஸ்ன்றது அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம ஏபிசிடி அல்ஃபபெட்டை வச்சு சொல்கிறது. புரியுதான்னு பார்த்துக்க. டீகோடிங் மேட்ரிக்ஸு. அடுத்து டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறணும். இந்த 4 தெரிஞ்சுக்கிறணும் கண்டிப்பாக. ஒரு கிரிப்டோகிராஃபி அப்படின்றது ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா சென்டருக்கு ரிசீவருக்கு இடையில ப்ராசஸ் நடக்கும். நான் அனுப்புகிற மெசேஜ் எனக்கு தான் தெரியும், ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி போகும் அப்படின்னா இந்த அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்கோடட் மேட்ரிக்ஸ் கொடுக்கணும். இந்த மேட்ரிக்ஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கோ, நானாக தான் கொடுத்துருக்கேன். புக்கில் வந்து குட்டாக வெல்கம்மாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அவங்க வெல்கம்னு நினைக்கிறேன், வெல்கம் அப்படின்னு போட்டு காமிச்சிருக்காங்க. வெல்கம்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. நான் வந்து உனக்கு சும்மா டோரான்னு போட்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா அதே செஞ்சால் ஒரு மாதிரியா தெரியும் அப்படின்ட்டு நானாக சும்மா மாற்றி செஞ்சுருக்கேன். நீ வேணா வேறு ஏதாவது மாற்றி செய்கிறேன்னா செஞ்சுப்பார். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, அந்த நான் எடுத்திருக்கேன். டோரான்ற சென்டென்ஸ் எங்கெங்கே இருக்குது அல்ஃபபெட்டில் அப்படின்னு பார்த்து எடுத்ததுக்கு பேர் அன்கோடட் மேட்ரிக்ஸு. என்கோடட்னு சொல்லி என்ன வேணாலும் எடுத்துக்க. நீ 3x3 எடுக்கலாம், 2x2 எடுக்கலாம். இந்த இதை பொறுத்து எடு. இது 2x2னால இது நான் 2x2 எடுத்துட்டேன். சின்னது பாரு, 2 இதில் இருக்குது. ஒரு ரோ இப்படி ஒரு காலம் தானே பெருக்க முடியும். 3 இருந்தால் 3 எடுக்கலாம். வெல்லுன்னா WELன்னு வந்துடும். அப்படின்னா 3 வரும். அப்படின்னா இங்கே 3x3 எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். புரியுதா சொல்கிறது? என்கோடடு. அதுக்கு என்கோடடுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அங்கே டீகோட் பண்ணணும். புரியுதா? மல்டிப்ளை பண்ணிட்டு கிடைக்கிற ஆன்சரை கொண்டு போய் இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணால் ஒரு கிடைக்கும் ஆன்சரு. அதுதான் டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். இது ரெண்டும் டீகோடட் அப்படின்னு அர்த்தம். இது என்கோடட்னு அர்த்தம். என்கோடட்னா கொடுக்குறது உள்ளீடு, அது டீகோடட்னா ரிசீவ் பண்ணுறது, அவுட்புட் பண்ணுறது, இடையில ப்ராசஸ் நடக்கிறது. கடைசியில் ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மெசேஜ் அங்கே ரிசீவ் ஆயிடும். அப்போ பொறுமையாக நிதானமாக பாரு. அப்போ நம்ம இந்த டோரான்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறது கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல, அதில் வந்து இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா திருப்பி இந்த ரிவர்ஸ் அந்த ஆன்சர் வந்துடும். இதுதான் கிரிப்டோகிராஃபின்றது. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ.